அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கைக்குரியவர்களே, இன்று ஓதன சூரத்துல் லுக்மானிலும் அதற்கு முன்னால் ஓதப்பட்ட ஒரு சூறாவிலும் சூரத்து ரூமிலும் அலிஃப் லாம் மீம் ஹஸிபன் நாஸ் சூரா அன்கபூத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லும் பொழுது வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம், பிவாலிதைஹி ஹுஸ்னா, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி நாம் வலியுறுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டான் அல்லாஹ். ஆனால் அதே இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மானுடைய சூறாவில் பெற்றோர்களை ஏன் கவனிக்கணும்னு சொன்ன அல்லாஹ் இன்னொரு இடத்துல காரணத்தை சொல்றான். ஓ வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு வஹனன் அலா வஹனின் வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி அனுஷ்குர்லி வலிவாலிதைக்குங்கிறான் அல்லாஹ். பெற்றோர்களுக்கு நாம் அவர்களுக்கு பெற்றோர்களை கவனிக்கும்படி நாம் சொன்னோம். ஏன்னா ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், அவனை சுமந்த தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை சுமந்தாள். அவனை கர்ப்பமானதிலிருந்து அவனை பல கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டத்தை சுமந்தாள். அல்லாஹ் சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். இது பேறுகாலத்தோடு நிற்கவில்லை, குழந்தை பிரசவித்த பிறகும் அந்த பெண் என்ன கஷ்டப்பட்டாள் என்பதை அல்லாஹ் சொல்றான். ஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருஷமாக பால் கொடுக்கும் பொழுது தன்னுடைய அழகை குறைத்து, தன்னுடைய இரத்தத்தை குறைத்து, தன்னுடைய வெயிட்டை குறைத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறான். அந்த பால் கொடுக்கக்கூடிய 2 வருஷமும் கஷ்டத்தை தாங்கினாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா பிள்ளைகளுக்கு காலை நாஸ்டா மதியம் சாப்பாடு மாதிரிலாம் கிடையாது. நம்ம போய் சாப்பிட்ருவோம். நம்ம நல்லா தூங்குற நேரம் 1 மணிக்கு தான் புல்ல அழுவோம். புல்ல அழுகுற நேரம் எந்த நேரம்? அப்போ தான் தூங்குவோம். சில பெற்றோர்கள் தாய்மார்களுக்கு தெரியும், தூங்கிக்கிட்டே 2 மணிக்கு நம்ம கடந்து நல்லா தூங்குவோம். நமக்கு என்ன கவலை, நீ ஆட்டுன்னு விசாம நம்ம கடந்து தூங்குவோம். ஏன்னா அது தாய் எஞ்சா தான் பால் கொடுக்க முடியும். 2 மணி நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு தூங்கவே விடலை அந்த புள்ள, 1 மணிக்கும் 2 மணிக்கு. சில நேரத்தில் ஏதாவது உடல்நல குறைவுனா வயிற்று வலிக்குன்னு அழுவும். அதனால தான் வயிற்று வலி மாத்திரையெல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, சிறப்புலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. திரும்பி வயிற்று வலிக்கு கொடுத்து பார்ப்போம். அதனால் அழுகை நிறுத்துதான். ஏன் அழுகிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது யாருமே என்ன செய்யறதில்லை, புதுசம் பஞ்சாதியோ நம்ம அதை அழுகட்டும், நம்ம பிசாமல் தூங்குவோன்னு தூங்குறது இல்லை. அந்த பிள்ளை ஏன் அழுகுதுன்னு சொல்லி தான் பதறி உட்கார்ந்து அழக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறவங்களாம் இருக்கத்தான் செய்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் சுமந்தால், உன்னையும் சுமந்தால், அதற்கு பிறகு குழந்தை வெளியே வரும் பொழுது இன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்கிறோம், ஆனால் அது ஒரு உயிரை கொடுத்து உயிரை எடுக்கிற மாதிரி. அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, 7 பேர்களுக்கு அல்லாஹு தாலா சுகதாக்களாக நாளைக்கு மறுமையில் அந்தஸ்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டவங்களுக்கு மட்டும் ஷஹீதுன்னா ஷஹீதுகள் ரொம்ப தட்டுப்பாடாயிரும் நாங்கள் ரசூல்லா. அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டவங்களுக்கு தான் ஷஹீதுன்னா இப்போ போர் நடந்துக்கிட்டேவா இருக்குது. என் உம்மத்துமார்களில் சுகதாக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். என் உம்மத்துமார்களில் நாளைக்கு சுகதாக்கள் என்ற விஐபிகள் மறுமையில் நிறைய இருக்கணும் என்பதற்காக என் உம்மத்துமார்களில் 7 பேர்கள் அல்லாஹ் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து துன்யாவில் கிடையாது, மறுமையில். துன்யாவில் உலகத்தினுடைய ஜனாசா அடிப்படையில் தான் அவர்கள் செய்யப்படும், ஜனாசா குளிப்பாட்டுறது தூள் வைக்கிறதுலாம் உண்டு. ஆனால் மறுமையில் 7 பேர் ஷஹீத். 1 தாவூன், காலரா, பிளேக் போன்ற வயிற்று வலியில் வாந்தி பேதிகளில் இறந்தவர்கள், பிரசவ தீட்டிலே, பிரசவ வழியிலே, பிரசவ இரத்த போக்கிலே இறந்தவர்கள். எத்தனை பேர்கள் இன்னைக்கு பெண்களுக்குள்ளே வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு நிலைமை மோசமாயிரும். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த பிளட் நிற்கலைன்னா நிஃபாஸ்ன்னு சொல்கிறோம்லாங்க, பேர்கால தீட்டு, உயிருக்கே ஆபத்தாயிரும்ல. அந்த நிஃபாஸுடைய அது நிற்கணும், அது மெயின் விஷயம். அதனால தான் ஒரு புள்ள பிறந்தோன்னா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கான்னு கேட்போம்.
புள்ள நல்லா இருக்கா, வெள்ளை பிள்ளையா இருக்கா, செவப்ப பிள்ளையா இருக்கான்னு கேட்க மாட்டோம். யாரமா இருக்கும், தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கா. ஏன்னா பிள்ளை பிறந்த பிறகுதான் அந்த தாய்க்கு அதனுடைய உடல் நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. புள்ள ஹயாத்தாயி தாய் இறந்து எத்தனையோ பேர்காலம் ஆகலையா? அல்லாஹ் காப்பாற்றணும். பேர்காலங்கிறது ஒரு உயிரை கொடுத்து ஒரு உயிரை வெளியாக்கக்கூடிய ஒரு கஷ்டமானது. அந்த கஷ்டத்தை நாம் விளங்கணுமோ இல்லையோ, புள்ளையே இல்லாத புள்ளையே பெறாத யாருக்கும் புள்ளையே பெறாத அல்லாஹ் சொல்றான். புள்ளையே பெத்த நாம ஒரு புள்ளை, நமக்கும் புள்ளை இருக்கு, நம்மளும் ஒரு ஆளுக்கு புள்ளையா இருக்கும். அல்லாஹு லம் எலித் வலம் யூலத். ஒரு குழந்தையினுடைய வழி, ஒரு பேர்கால வழி புள்ள பெத்த ஆளுக்கு தான் தெரியும். மலடிக்கு குழந்தையின் அருமை தெரியாமப்பாங்க. அல்லாஹு தாலா புள்ளையா, யாருக்கும் புள்ளையா ஆகலாம்? அல்லது அல்லாவுக்கு புள்ளையா இருக்குது, புள்ள சென்டிமெண்ட்டை பேசுறான், அல்ல தாய் சென்டிமெண்ட்டை பேசுறான். நம்ம தலையில உரைக்கணுங்கிறதுக்கா அல்லாஹ் பேசுறான். நம்ம தலையில நல்ல கவனிங்க, தன்னை பத்தி பேச வேண்டிய இடத்துல எல்லாம் தாயை பத்தி பேசுறான் அல்லாஹ். எப்படி சொல்றான் பாருங்க, அனிஷ்குர்லி ஒலி வாலிதை, எனக்கு நன்றி செய், பெற்றோர்களுக்கும் நன்றி செய். அல்லாஹ் எங்க கொண்டு யாரை இணைச்சிருக்கான் பாருங்க. வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி வபில் வாலிதைனி இஹ்சானா. ஃபர்ஸ்ட் அதான், முதல்ல என் கடமை, அடுத்து பெற்றோர் கடமை. தௌஹீதை நீ வலியுறுத்து, அப்புறம் தாய் தந்தையே கண்டிய கடமையை நீ கவனமாயிருங்கிறான்ல. பார்த்தீங்களா, அனிஷ்குர்லி ஒலி வாலிதைக்கு, எனக்கு நன்றி, அப்புறம் பெற்றோர் நன்றி. எனக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி, 10 பேர் இது பண்ணல, முதல்ல பெற்றோர்களை இணைச்சிருக்கான். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, யார் 5 வக்து கடமைகளை தொழுதார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார்கள். யார் 5 வக்து தொழுகைக்கு பிறகு பெற்றோர்களுக்கு துவா செய்தார்களோ அவர்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செய்தார்கள். மன் ஸல்லா ஸல்ஹம்ஸு ஸலவாத்தின் ஷக்கரல்லாஹ். 5 வக்து தொழுதவங்க யாருக்கு நன்றி செய்து கொண்டான்? அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டான். வமன் ஸல்லா லிவாலிதைஹி ஃபி அத்பாரிஸ் ஸலாத். பெற்றோர் தொழுகைக்கு பிறகு 5 வக்து தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ லிவாலிதீனா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், பெற்றோர்களுக்கு எப்படி துவாயை செய்யணுங்கிறத ஒரு வளமையை கூட, ஒரு துவாவை கூட அல்லாஹ் நமக்கு கத்து தர்றான். ஒக்குர் ரப்பிர்ஹமு, யா அல்லாஹ், அவர்கள் நாங்கள் குழந்தையா இருந்தபோது எங்கள் மீது காட்டிய பாசத்தை நீ அவர்கள் வயசான பிறகு காட்டியா அல்லாஹ் அப்படின்னு கேளு, நமக்கு துவாவை கூட சொல்லித்தரான். இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு பெற்றோர்களை அரோகதியை ஆக்கின எத்தனை பேர்கள். அவர்களுடைய கண்ணீரிலையும் சந்தோஷமா இவன் பிள்ளைகளை பெருத்து ஒழுங்கா வாழ முடியுமா? பெற்றோர்களை அள வச்சுட்டு இவன் மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? இவன் எந்த அளவுக்கு அள வச்சானோ இதை விட 3 மடங்குல 100 மடங்கு அவன் பிள்ளை இவனை அள வச்சிருவான். பின்னால காலம் அவனுக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் காப்பாற்றணும். தாய் தோப்பனுடைய துவா நபிமார்களுடைய பதுவா மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகம்சு தாவாத்தின் முஸ்தஜாபாத்தின், 5 ஸ்பெஷல் துவாக்கள் அல்லாஹ்வுடைய, அந்த துவாவுக்கும் கேட்டவருக்கும் எந்த தங்கு தடை இல்லாமல் உடனே போய் அது என்ன செய்யணும், வேலை செய்து விடும் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் துவாவுல் உம்மி துவாவுல் வாலித் லிவலதிஹி, ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கேட்ட துவா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தாயினுடைய கடமையை நம்ம எப்படி பேணணும்? நம்முடைய ஆபாக்கள் பெரியவங்க இந்த காலத்தில் எப்படி பேணாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மக பேரர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹுடைய உம்மா ஒரு சமயம் இந்த பேரித்தம்பழத்தினுடைய பிசின் கேட்டாங்க. முருங்கை பிசின், பாதாம் பிசின்லாம் இருக்குல்லங்க, அதை மாதிரி உசாமா ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க தன்னுடைய மகனார்ட்ட, பாப்பா எனக்கு பேரித்தம்பழத்தினுடைய பிசின் வேணும்னு சொன்னான். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயாக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பேரிச்சம்பழமே 1000 ரூபாயும் அந்த சமயத்து, $1000 அந்த சமயத்தில். ஒரு மரம், ஒரு தென்னை மரம் மாதிரி ஒரு மரம், ஒரு தோப்பு இல்லை, ஒரு மரமே என்ன ரேட்டு? $1000 அந்த சமயம், பெரிய ரேட்டு, 1000 திர்ஹம். பிசினுக்காக ஒரு மரம் 1000 ரூபா கொடுத்து வாங்கினாங்களாம். வேற மரத்தில் போய் இது பண்ணி மரத்தை குடஞ்சி எடுக்க முடியுமா? அப்போ எல்லாரும் சொல்லப்பட்டுச்சு. எல்லாரும் கேட்டாங்களாம், ஆமாங்க நீங்க இதை போய் யார்ட்டையாக கேட்டு இது பண்ணியிருக்கலாமா, ஒரு கொஞ்சம் பிசினுக்காக 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு மரத்தை போய் இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்க உம்மா கேட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்களா? சலத்தினி உம்மி, எங்க உம்மா எனக்கு கேட்டு, எங்க உம்மா கேட்டுட்டா எனக்கு சக்தி உள்ளதாக இருந்தால், அவங்க கேட்டது எனக்கு சக்தி வாய்ந்த ஒன்னா இருந்தா அதை நான் கொடுக்காம விடவே மாட்டேன்.
1000 முக்கியம் இல்லை, 1000 மரம் அந்த பிசினுங்கிறது எனக்கு எங்கள் உமாவுக்கு வேணும். அதுக்காக நான் 1000 கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி நான் என்ன செய்ய, பழத்துக்கு இல்லை, அந்த மரத்தில் உள்ள பிசினுக்கா. உம்மா கேட்டுட்டா எந்த பொருளையும் கொடுத்துடணுங்க. நம்ம ஓட்ட செல், நம்ம நல்ல செல் வச்சு உமாவுக்கு ஓட்ட செல் அனுப்புறது, நல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கி அனுப்புறது. ஒரு நல்ல செல் வாப்பா அனுப்பி வைன்னு சொன்னால் என்ன செய்யுது, இங்கே அடித்து ஏதாவது சைனா செட்டு கடையில் அவன் ஒரு வாரம் கூட கேரண்டி தர மாட்டான்ல, இதத்திக்கு உமா யாராவது போனால் கொடுத்து விட்டது நல்ல செட்டுன்னு சொல்லி. நம்முடைய தாய் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன், அதுக்காக இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த உசாமா ரலியல்லாஹுடைய பக்குவம் பாருங்க. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய உஸ்தாத் சொல்கிறாங்க, நம்மலாம் பித்ரா அரிசி கொடுக்கணும். யார் கொடுக்குறா? பித்ரா அரிசி வாங்குறதுக்கு தான் அடிச்சு போடுறாங்களே தவிர கொடுக்கறதுக்கு யாரும் அடி போடல. பித்ரா அரிசி இருக்க பித்ரா. அத்தா இப்னு அபீ ரபா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சுவாங்களாம், பித்ரா கொடுக்கும் பொழுது தன்னுடைய இறந்து போன வாப்பா அம்மாக்களுக்கும் சேர்த்து கொடுப்பாங்களாம். மருகு நம்ம என்ன நினைப்போம், பெண்ணா செலவு போ மேல் மிச்சமாக இருந்தால் இருக்கிற ஆட்களை டிக்கெட்டு தான், வயிற்றுல உள்ள பிள்ளையும் கணக்கு பார்க்கணும். ஆனால் அவங்க யாரையும் கணக்கு கொடுவாங்களா, மையத்தா போன வாப்பா அம்மாவுக்கும் அந்த நன்மை போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஹயாத்து இருக்கிற வரைக்கும், தான் ஒஃபாத்தாகிற வரைக்கும் அந்த பித்ரா யாரையும் கணக்கில் ஒரு ஆளாக சேர்த்து கொடுவாங்களா? நம்ம ஒரு வீட்டில் ஒரு மாடு குர்பானு கொடுக்குறோம் வைங்க, யாரையும் ஒரு ஆளை நியத்து வச்சுக்கிறணும். நம்ம வாப்பா அம்மா யாரோ மருகுமான அவங்களும் 7 பேரும் ஒரு ஆளை நியத்து வச்சுக்கிறணும். அவங்களுக்கு நன்மை போய் கேட்டுமாங்க, நமக்கு சொத்து நம்ம பணக்காரன் ஆக்கி விட்டு போனாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நன்மையை கொடுத்து அவங்கள சொர்க்கவாசி ஆக்க வேண்டாமானமா? விளங்குதான் நான் சொல்கிறது? இருக்கிற ஆளை மட்டும் எண்ணக்கூடாது. எங்கள் வாப்பா அம்மாவும் யாராவது இறந்து போயிருந்தா தான் சொல்லுவோம், பார்த்தா இருந்தால் அவங்களையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார ரசூலல்லாஹ், எங்கள் உம்மா இன்ன உம்மி ஹரமத், எங்கள் உம்மாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு, ரொம்ப முதுமை, எந்த அளவுக்குன்னா அவங்களால சோறுங்க கூட முடியாது, சாப்பாடு கூட எடுத்து வாயால் வைக்க முடியாது, நான் தான் ஊட்டி விட்றேன். குழந்தையா இருக்கு நமக்கு ஊட்டி விட்டாங்கல்லங்க. 2வது நான் தான் தண்ணி கொடுக்குறேன், அந்த அளவு வயசு, ஹரமத்துன்னு ரொம்ப முதுமை. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கட்டி எல்லாம் என் தேவையை நான் என் சுயமாக செய்கிற அளவுக்கு உடம்புல தாக்கத்தில் கூடிய அந்த முதுமை எனக்கு தந்துராதான்னு கேட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இந்த இதை எப்படிண்டா போய் சேரப்போகுதுன்னு நினச்சிருவோம் எல்லாரும். எங்கள் உமாவுக்கு நான் என்ன செய்யிருக்கேன், சாப்பாடு ஊட்டி கொடுக்குறேன். எங்கள் உமாவுக்கு நான் எங்கள் உமாவை தூக்கி வெளியே போகணுன்னா என் தோலில் வச்சு தூக்கிட்டு போகிறேன். இப்போ நீ இந்த இது அங்கே வீல் சேர் தாங்க இருக்குது, இப்போ தோலில் வச்சு நான் தூக்கிட்டு போகிறேன் அங்கங்கே கடைக்கு. வால் ஜாசை துஹா ஹக்கஹா யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடிச்சிட்டேனா யா ரசூலல்லாஹ்னு கேட்டான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா வல்லாஹி வாஹிது மிம்யா, 100ல் தான் நீ செய்திருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லா இல்லா வாஹிதம் மிம்யா, 100ல் 100ல் 1% தான் செய்யிருக்க, 99% இனிமே யா ரசூலுல்லாஹ், ஏன் அப்படி சொல்கிறீங்க யா ரசூலுல்லாஹ்? நான் தோளில் தூக்கிட்டு போகிறேன், என் கையால் சாப்பாடு ஊட்டுறேன், என் கையால் தண்ணி ஊற்றுறேன், நான் என் முதுகில் தூக்கிட்டு போகிறேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் உம்மா உனக்கு குழந்தையா இருக்கும்போது உங்கள் சாப்பாடு ஊட்டினாங்க தெரியுமா? என்ன? என் பிள்ளைக்கு ஹயாத்து துவா செய்யுங்க, என் பிள்ளை உங்கள் உம்மா உனக்கு என்ன செய்தாங்க, கவனிச்சாங்க. எந்த அடிப்படையில்? உன் ஹயாத்து நீளமாகணும்னு எண்ணத்தில் உன்னை கவனிச்சாங்க. குழந்தையா இருக்கும்போது சந்திக்கிற ஆட்களெல்லாம் என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, காயில் பட்டத்தில் ஒரே பார்க்குற போதெல்லாம் ஆலிம்சா என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, என் மக்களுக்கு துவா செய்யுங்க, என் பேர பிள்ளைக்கு துவா செய்யுங்க, இதானே அவங்களுக்கு. அப்போ உங்கள் உம்மா வந்து நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் ஹயாத்து நீளமாகணும்னு நினச்சி உனக்கு பணிவிட செய்தான். நீ இப்போ பணிவிட செய்தி சோறு ஊட்டுறியே, சீக்கிரம் மூத்தாகணும், ஈமான் சலாமத்தோடு போய் சேரணும், நம்ம பிள்ளைகளை பார்க்குறதா இவ்வளோ போட்டு பார்த்துட்டு இருக்கிறதா அப்படின்னு இவங்க மூத்தாகணும்னு நீயத்து வச்சு நீ இப்போ பணிவிட பண்ணுற. உனக்கு அவங்க பணிவிட பண்ணது எப்படி? என் புள்ள ஆயுசு நீளமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆசை வச்சு கொடுத்தாங்க. நீ எந்த நேரத்தில் கொடுக்குற? ரொம்ப நாளைக்கு இருந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைய பார்க்க விட எங்களை பார்க்க அவங்க வேலை, அதனால் கொஞ்சம் எல்லாம் நல்ல மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய மௌத்த ஆசை வச்சு நீ பதிவிட செய்கிற இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுதான் நான் சொன்னேன், 100ல் 1 தான் சொன்னேன். இருந்தாலும் நீ படியுடைய செய்தது குறைந்ததாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைய கூலி தருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ செய்தது கம்மி தான், வல்லாக்கின் அஹ்சன்த, நீ சோறு ஊற்றியே ரொம்ப நல்லது செய்த, நீ கையால் தண்ணி குடிக்கிறிய தூக்கிட்டு போறிய அஹ்சன்த, நீ செய்வது நல்லதான். வல்லாஹு யுஸீபுக அலல் கலீலி கசீரா, நீ செய்யும் காலம் பெற்றோர்களுக்கு தளர்ந்த வயசு கொஞ்ச காலத்தில் போயிடுவாங்கல்லங்க. ஆமாறு உம்மத்தி மா பைன சித்தீன் அவ் சபீன், என் உம்மத்துக்கு ஆயுள் 60 கிலோ அதிலே போயிடுவோம், கொஞ்ச காலம் இருக்க மாட்டாங்க, மூத்தா போயிடுவாங்கல்ல அந்த வயசு ஆயிடுச்சுன்னா. அப்போ அந்த சமயத்தில் நீ பணிவிடை செய்த காலம் கொஞ்ச காலம், அதில் நீ செய்கிறதுக்கு நிறைய கூலி அல்லாஹ் தருவான்னு சொன்னான். ஆனால் நீ செய்கிற பணிவிடை இருக்க, இது உங்கள் உம்மா உனக்கு செய்த பணிவிடைக்கு
ஈக்குவல் இல்லை. அது உன் ஆயில் நீண்ட ஆயிலா இருக்கணும், என் புள்ள நல்லா நீண்ட கால் வாழணும் என்ற ஆசையில் உனக்கு செய்தது. நீ சீக்கிரம் இறந்து போகணும், ரொம்ப கடந்துடக்கூடாது என்ற எண்ணத்தில் செய்கிற பணிவிட. இதையெல்லாம் விட இன்னொரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை ஒரு நாளைக்கு சொல்றாங்க 2 பர்சக்கு தொலைல நான் தோல்ல வச்சு தூக்கிட்டு போறேன் யார சொல்ல. ஒரு சஹாபி கேட்டாங்க ரசூலுல்லாஹ், 2 பர்சக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பர்சக்குன்னு 3 மைல் 6 மைல் எந்த மண்ணில் தூக்கிட்டு போறேன் தெரியுமா யார சொல்லலாம்? ஒரு காலை ஒரு சதைய அந்த மண்ணில் போட்டாலே அது பொரிஞ்சிரும். எவ்வளோ பெரிய வெயில்ல ஒரு லகம் ஒரு கறியை தூக்கி அந்த அரபு நாட்டு மண்ணில் தூக்கி போட்டாலே அது இதாயிரும், பொரிச்ச கறி ஆயிரும். அப்படிப்பட்ட இடத்துல என் காலை வச்சு எங்க உம்மாவை என் தோல்ல வச்சு நான் எத்தனை மைல் 2 பர்சக்குன்னு எத்தனை மைல் 6 மைல்ல நான் நடக்கிறேன். என் கால் என்னாலும் பரவாயில்லன்னு அப்படிப்பட்ட அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். அதனால எனக்கு இதன் மூலமாக நான் பெரிய பணிவிடை செய்து முடிச்சிட்டேனா யார சொல்லலாம். இன்னி ஹமல் தூ அவங்க சொல்றாங்க, இன்னி ஹமல் தூ அலா உனுக்கி, என் தோல்ல தூக்கிட்டு போறேன். எந்த இடத்துல வலோ உல்கிய ஃபீஹா பில்ஆத்து மினல் லஹமின், ஒரு கறியை போட்டாலே நல்லது அது வெந்துரும். அந்த இடத்துல என் காலம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல் அத்தைத்து ஷுக்ரா, என் தாய்க்கு நான் நன்றி செய்துட்டேனா யார சொல்லலாம் என்னை பெற்றெடுத்ததுனால. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லஹு அன் யகூன லி தல்கத்தின் வாஹிதா, நீ வயிற்றுக்குள்ள உன் பேர்கால வலி வரும்போது ஒரு உழுப்புன்னு இல்லை, அந்த ஒரு வலிக்கு தான் அது ஈக்குவல் ஆகும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உன்னைய தூக்கிட்டு போகும்போது இந்த கால் வச்சா கறியே பொரிஞ்சிரும். அந்த இதில் எங்கள் உமா தோல்ல வச்சு தூக்கிட்டு போறேன்னு சொல்லியே, இதையே வச்சுட்டு நீ முழுக்க 100% சுக்ர் செய்துட்டேன் நன்றி செய்துட்டேன் நினைக்கிறேன். இல்லை, இல்லை, தல்கத்தையும் வாஹிதான், ஒரு வழி தான். எம்மான அது கத்துறாங்கல்ல, அந்த ஒரு வலிக்கு தான். அப்படின்னா அதுக்கு பிறகு பால் கொடுத்தது, அந்த புள்ள வெளியே வந்தது, அப்புறம் எத்தனை தடவை வலி சத்தம் போட்டது, அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹைனாங்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா ஒரு பொம்பளை வந்தாங்க. யார சொல்லலாம், எங்கள் உம்மா ஒரு நதிர் வச்சுருந்தாங்க, நேமிதம் வச்சுருந்தாங்க, ஹஜ்ஜுக்கு போகணும் நேமிசம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒஃபாத்தா போயிட்டாங்க. அதை நான் நிறைவேற்றிட்டா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் உம்மா ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும், அதை கொடுப்பே இல்லை. உங்கள் உம்மா ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டிய இருந்ததா இருந்தால் அதை கூட நீ தான் நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய கடமை அதை விட நிறைவேற்றுவதற்கு ஹக்கானது. ஹஜ்ஜி செய்யணும் நியத்து வச்சது அல்லாஹ்வுடைய கடமை இல்லை. நேமிதை வச்சு அதை ஃபர்தில் அங்கே நிறைவேற்றுறது. அதை நிறைவேற்றவா யார சொல்லலாம், அவங்க மர்ஹூம் ஆயிட்டாங்க யார சொல்லலாம். உனக்கு அவங்க உம்மா ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறதா இருந்தால் அதை நிறைவேற்றி தான் செய்வேன். அல்லாஹ்வுடைய கடமை ஒரு மனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஏற்றமானது, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களே மதீனா அன்சாரிகளுடைய தலைவர், ஹஸ்ரஜ் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். புகாரி ஷரீஃப்ல அந்த ஹதீஸ் வரும், திடீர் மௌத், ஹார்ட் அட்டாக். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, திடீர் மௌத். அந்த காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, நல்ல பழக்கம். இது வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் சக்கராத்தி நிலையில வசியத்து பண்ணுவாங்க, இந்த மாதிரி தர்மம் பண்ணுங்க, இந்த தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொஞ்சம் தெளிவாக இருந்தால் சொல்லுவாங்க. எங்கள் உம்மை ஏதாவது பேசுகிற அளவுக்கு ஏதாவது டைம் இருந்தால் ஏதாவது நன்மையை செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் மூத்தானதுனால எந்த இதையும் என்ன செய்யலை, சொல்கிறதுக்கு முடியாமல் போச்சு. நான் ஏதாவது அவங்களுக்கு செய்தா அவங்களுக்கு பயன் தருமா யார சொல்லலாம்? ஏன் தராது? தாராளம் செய்யுங்கள். உடனே சொல்கிறாங்க, மிஹ்ராஃப் என்ற என்னுடைய தோட்டத்தை எங்கள் அம்மாவுக்காக நான் என்ன செய்கிறேன், சதக்கா பண்ணிட்டேன் யார சொல்லலாம். என்ன சொன்னாங்க, மிஹ்ராஃப் என்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை நான் அவங்களுக்காக சதக்கா பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அஷ்ஹதுக்க, அதுக்கு உங்களையே நான் சாட்சி ஆக்குறேன் யார சொல்லலாம். இன்ன ஹாயத்தி மிஹ்ராஃபுன் சதக்கத்துன் அலைஹா அப்படின்னு என்ன செய்தான். அப்போ சஹாபாக்கள்கிட்ட அவங்க கால ஒபாத்தானோட நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் முடிச்சுன்னு என்பதில்லை, தங்களுடைய நன்மைகளை கூட என்ன செய்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த தோட்டத்தையே உங்க உம்மா பேரில் வக்ஃபு செய்து ஈசா சவாப் என்ன செய்தாங்க பண்ணாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் போருங்கிறது ஒரு கடமையாக இருந்துச்சு. 5 வக்து தொழுகை மாதிரி அந்த காலத்தில் இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5ல் 6 சேர்ந்துக்கணும். எது போருங்கிறது, ஜிஹாதுங்கிறது ஒன்று. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு ஆளாவது என்ன செய்து ஆகணும், கண்டிப்பாக அந்த இதில் போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டாயமான சூழலிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
போர் எப்படி முக்கியம் என்பதை விட அந்த வீட்டில் தாய் தோப்பம் வயசா இருந்தா அந்த அங்குள்ள யாரையும் ரசூல் ஆள் எடுக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டில் போருங்கிறது முக்கியம்தான். ஒரு ஆம்பளை இருந்தால் ஒரு ராணுவ வீரர் இருந்தால் முக்கியம் தானங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு மரத்தடியில் வந்து தங்கியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எங்கெந்த மரத்துல எல்லாம் ஓய்வு எடுத்தாங்களோ அந்த மரத்துல எல்லாம் கணக்கு பார்த்து ஓய்வு எடுத்தாங்க. ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பிற்காலத்தில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான் ஒரு சமயம் வந்திருந்தேன். இதே மரத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னும் இருக்குல்ல இந்த மலைப்பாதையிலேருந்து ஒரு வாலிபர் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் நானும் உங்கள் கூட என்ன செய்கிறேன், ஜிஹாதுக்கு வரணும்னு சொல்லி வஜிஹில்லா அல்லாவுக்காக வரணும். ஒலி தாருல் ஆஹிரா, அன்னைக்கு அல்லாஹ் சொல்கிறான், தில்கத் தாருல் ஆஹிரத்து நஜ்அலுஹா இல்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் ஹப்ஸா. ஓதனால மைதா ஹப்ஸா. இந்த மறுமை யாருக்கு தெரியுமா? தில்கத் தாருல் ஆஹிரத் இல்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த். பூமியில பெருமையை விரும்பாதவனுக்கு தான் மறுமை வாழ்க்கைங்கிறான்ல, தில்கத் தாருல் ஆஹிரத். பொறுமையில் பந்தா பண்ணுறான் பாருங்க, பெருமை அடிக்கிறான் பாருங்க, ஆணவம், இவனுக்கெல்லாம் அங்கே மறுமை வாழ்க்கை கிடையாது. இந்த துன்யாவோடு அவனுடைய சாப்டர் க்ளோஸ். அந்த தாருல் ஆகிற மறுமை வாழ்க்கைக்காக நான் ஜிஹாதுக்கு வரேன் யார் ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை கேட்டாங்க, அவாலிதாக்க ஹையுன், உங்கள் வாப்பா அம்மா அயாத்தா இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஆமாம். ஃபா பிர்ரஹுமா, அவங்க 2 பேருக்கு போய் பணிவிட பண்ணுன்னா. வந்தவர் அதே வழியில் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி கூட பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொல்லவும் மறு பேச்சே பேசாமல் அதே பாதியில் திரும்ப போனாங்க. அதே மாதிரி ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு அம்மா வந்து ஒரு மகனை கூட்டு வந்து, வாலிபர், யா ரசூலல்லாஹ் என் மகன் போருக்கு போகிறேங்கிறார். நான் போவாண்டேன்னு சொல்கிறேன். நீ போருக்கு போனால் ஆள் ஒஃபாத் ஆயிரலாம், அவங்க வாய்ப்பு இருக்குல்லங்க. எனக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை யார சொல்லலாம். இவர் போருக்கு போருங்கிறது ஒரு பயணம் இல்லை, வியாபார பயணம் இல்லைங்க. ஹஜ்ஜுக்கு போன ஆட்கள் கூட வந்துடலாம், ஆனால் போருக்கு போன ஆள் திரும்ப வர வாய்ப்பு இல்லைங்க. போருங்கிறது உயிர் ஷஹாதத் பதவியும் கிடைச்சிடலாம்லங்க. இராணுவத்தில் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் உயிர் என்ன செய்ய முடியாது, கேரண்டி கிடையாது தானே. அது மாதிரி யார சொல்லலாம், எனக்கு கவனிக்க ஆள் இல்லை, ஆனால் இவருக்கு போருக்கு போவார்னு சொல்கிறேன், நான் போவாதன்னு சொல்கிறேன் யார சொல்லலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு சொன்னாங்க, போவாத, லன் தப்ரஹ் உம்மாக்க, உங்கள் உம்மா விட்டு எங்கேயுமே போவாதங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க? அந்த தாய்க்கு. என்னம்மா அல்லாஹ்வுடைய கடமையை செய்யாதங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தாய் தோப்பனுக்கு கட்டுப்படவையும் தான். இதே தாய் தோப்பன் நஜாத் ஆகிட்டாங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு தௌஹீதா ஆகிட்டாங்க திடீர்னு. அதில் ஏதாவது இளைய மகன் நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறான், அவன் தௌஹீதா ஆகிட்டான்னு சொல்லி அவன் சொல்ல கேட்டு அவங்களும் தௌஹீதா ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க சொல்கிறாங்க ஜியாரத்துக்கு போகக்கூடாதுன்னு, அதை கட்டுப்பட தேவையில்லை. அல்லாஹ்வே சொல்லிட்டான், வைன் ஜாஹதாக அலான் துஷ்ரிக பி மா லைஸ பின் ஃபலா துதீஹுமா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அவர்கள் அவங்களை கட்டளை இட்டால் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படும். லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவங்கிறது கிடையாது. நாம் பெற்றோர்கள் கட்டுப்படுறதுனால அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு இருந்தால் அந்த கட்டுப்பாடு என்ன செய்ய தேவையில்லை, அது தேவையில்லை. சரியத்துக்கு மாற்றமான விஷயத்தில் அவங்களை கட்டுப்படணும் தேவையா? தேவையில்லை. விஷயத்துக்கு வருவோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க அனுமதி தர்ற வரைக்கும் நீ அவங்க கூட ஏறி, அல்லது அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க, லியன்னஹு அஅலமு அஜ்ரக, நீ போருக்கு வரக்கூடிய கூலியை விட உங்கள் உம்மா கூட இருக்கிற கூலி தான் பெரிய கூலின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உன் தாய் கூட நீ இருந்தா அந்த கூலி என்னது, நீ போருக்கு வரக்கூடிய கூலியை விட என்னது. எத்தனைங்க சொன்னேன் பேசும்போது, அல்லாஹ் குர்ஆன்ல 4 தரஜாங்கிறான். போருக்கு வந்தவங்களுக்கு தரஜாத் பல பதவி இருக்குங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பல பதவியெல்லாம் விட எது, உங்கள் உம்மா கூட இருந்து கவனிக்கிறது அவ்வளோதான் மோஜிருக்கு மிகப்பெரிய கூலின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இன்னொரு ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னி அஸ்தஹி அல் ஜிஹாத், எனக்கு ஆசையாக இருக்குது யார் சொல்லு, நமக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசையாக இருக்குது, எனக்கு கூட ஆசையாக இருக்குது, எல்லோரும் துவா செய்யுங்க, அடுத்த வருஷம் நமக்கு ஹஜ்ஜில் இருக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆமீன். இன்னி யார் சொல்ல, நான் எனக்கு ஜிஹாதுக்கு போக ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு காசு இல்லை, அதுக்குண்டான தாக்கத்தில் எனக்கு வாகனம் வேணும்லங்க, அதுக்குள்ள வாகனம் வேணும், செலவு ஒன்று வேணும்ல, எனக்குள்ள வசதி இல்லை யார் ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு தாய் உங்கள் உம்மா இருக்காங்களான்னு கேட்டான். வாப்பா அம்மா எதுவும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க.
எங்கள் உம்மா தான் இருக்காங்க, வாப்பா கிடையாது. என்ன சொன்னாங்க? எங்கள் உம்மா உண்டு, எனக்கு வாப்பா கிடையாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வேற ஆசை இருக்குது, சக்தி இல்லைங்கிறீங்க. இப்போ இதா ஃபால்த்த உங்கள் உம்மாவை கவனிச்சிட்டு இருந்தா ஃபாந்த ஹாஜின் ஓ மூத்தமிரின் ஓ முஜாஹிதீன், நீ ஹாஜி தான், நீ ஹஜ்ஜிக்கு போய் உம்ரா செய்த ஆள், நீ ஜிஹாது செய்த ஆள், 3 செய்த ஆளாயிடுறேன். சொல்ல என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உம்மாவை கவனிச்சிட்டு உங்களுக்கு வசதி இல்லை, ஏழைன்னு சொல்கிற ஆசை இருக்குங்கிற அந்த உனக்கு 3 கூலி தர்றேன். அந்த ஹாஜுன், நீங்கள் உம்மாவை கவனிச்சிட்டு இருந்தா ஹஜ்ஜுடைய சவாபத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சா மூத்தமிரின் உம்ரா செய்த சவாபத்தை தந்துடுறான். அந்த முஜாஹிது நீ ஜிஹாது செய்த சவாபை தந்துடுறான். நீ ஒரு நன்மைக்காக கேட்குறேன், நான் 3 நன்மையை உனக்கு தந்துடும்ப்பா. உன் தாயோட அனுமதி பணிவிட செய்யும் உங்கள் உமாவுக்கு. ஏன்னா போனால் ஒஃபாத் ஆகிட்டுனா வாலிபர்களை குறி வச்சு தானங்க அடிப்பான் போர்க்களத்தில். இப்போ சம்பாதிக்கக்கூடிய அந்த வாலிபர்கள்லாம் அவங்க நிலைமை என்ன ஆயிரும்? இன்னொரு ரிவாயத்தில், அபூதாவுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நானும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வர்றேன் என்று உங்கள்கிட்ட பையத்து செய்கிறேன். உங்கள் ஊருக்கு மதீனாவுக்கு எங்கள் ஊரை விட்டு நான் வருகிறேன் என்று உங்கள் கையிலே நான் பையத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய தாய் பையத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, சரி வரும்பொழுது எங்கள் உம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய கையில் பையத்து வாங்க போகிறேன், இந்த ஊரை விட்டு அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லி பையத்து வாங்க போகிறேன். அவங்க வயசான தாய் போல தெரியுது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வாப்பா அம்மா 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அழ வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கு. அவங்க 2 பேர்களையும் அழ வச்சுட்டு, போவாதாப்பா நீ ஹிஜ்ரத்துக்கு போகிற, சரி எங்களை யார் கவனிக்கிறது, நாங்கள் யார் நம்பி இருக்கிறது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அழுத நிலையிலேயே நான் வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஹித்தஹுமா கமா அபுகைத்தஹுமா, நீ அழுக வச்சமா 2 பேரையும் சிரிக்க வச்சுட்டு வந்தா போதும், நீ வர தேவையில்லை. அவங்க அனுமதியோடு வரணும். அவங்கள அழ வச்சது நீ என்ன செய்யணும், அவங்கள அழ வச்ச மாதிரி அவங்கள சிரிக்க வைப்போ அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஹித்தஹுமா கமா பகைத்தஹுமா அபுகைத்தஹும், அவங்கள அழுக வைத்ததை போல நீ அவங்களை சிரிக்க வைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஆளு பெரிய ஆச்சரியமான விஷயம், யமன்ல இருந்து கிளம்பி பாய்மர கப்பலில் வந்து மதீனால வந்து ஹிஜ்ரத் பண்ணி இறங்கிட்டாங்க. எங்க இருந்து? ஊர்ல இருந்து இல்லை, ஒரு நாடை விட்டே வந்துட்டாங்க. யார்? ஒரு யமனி. அவங்க யாரு? யமன் நாட்டை சார்ந்த ஒரு யமனி ஹிஜ்ரத் செய்து வந்துட்டாங்க. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் யமன்ல இருந்து வந்திருக்கிறேன், அங்கே யாரும் இருக்கிறாங்களா, யமன்ல உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. எங்கள் உம்மா இருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்கள் வாப்பா அம்மா அபவாய, எனக்கு வாப்பா அம்மா யமன்ல இருக்கிறாங்க. அவங்க அனுமதி தந்தாங்களா? அனுமதி தரல, கிளம்பி போங்கன்ட்டான். என்ன சொன்னாங்க? அடுத்த பிளேட்டையே பிடிச்சி அங்கே போன்னு சொன்ன மாதிரி, அடுத்த கப்பல் எங்கே கிளம்புதுன்னு பார்த்து நேரம் உங்கள் உம்மாட்ட போயிடும், வாப்பா மாட்ட போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறது அந்த காலத்தில் சாதாரணமான விஷயமா? அங்கே ஒரு நாட்டில் இருந்து வேற ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குற சாதாரணமான விஷயமா? அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த ஆள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் முக்கியம்னா அதை விட மிக மிக முக்கியம். இப்போ அவங்க 2 பேரும் நீ அனுமதி இல்லாமல், அவங்க அனுமதி கொடுத்தால், அனுமதி கொடுக்கலன்னா ஜிஹாது கூட நீங்கள் போவாதீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிலிருந்து தாயோடு வந்தாங்க. யமன் நாட்டிலிருந்து தாயோடு வந்தாங்க. மதீனா வந்து இறங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. யூதர்களுடைய கோட்டையை வெல்லுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தயாராகிட்டு இருக்கிறாங்க? ஹைபர் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட 4 வருஷம் தானங்க இருந்தாங்க. அவங்க ஹிஜ்ரி 7 தான் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் 11 வஃபாத் ஆகிட்டாங்கல்ல, வெறும் 4 வருஷம் தான். ரசூலுல்லாஹ் எங்கே இருந்தாலும் கூட இருக்கணும். அவங்க போருக்கு போகிறாங்க, அவங்க பின்னால் நான் அவங்க போகாமல் ஊரில் இருக்க எனக்கு மனசு இல்லை, நான் போருக்கு போட்டான்னு கேட்டாங்க. வாப்பா உன்னை நம்பி தான் நான் இங்கேருந்து உங்க கூட வந்திருக்கிறேம்மா, எங்கேருந்து வந்திருக்கிறேன், ஊரில் இருந்து நான் தனியாக வரல, நம்ம 2 பேரும் தான் வந்திருக்கிறோம், எனக்கு துணை நீமா, அதனால் இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டு நீ போருக்கு போயிடாதம்மான்னு சொன்னாங்க. இல்லை நான் போய்த்தே ஆவேன். உடனே தன்னுடைய பால் கொடுத்த மார்பை காட்டி சொன்னாங்களா, சத்தியமா இந்த மார்பிலிருந்து உனக்கு பால் குடித்ததனுடைய அந்த உரிமையில சொல்றேன், சத்தியமா நீ போகக்கூடாது. இதை காட்டி சொன்னாங்க, இந்த மார்பிலிருந்து நீ பால் குடிச்ச விஷயம் உண்மையானால் அன்ஷத்துக்க, அந்த ஆணையில் அதன் மீது ஆணையா வச்சு சொல்றேன், போகக்கூடாது, நீங்க எதுவும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனியா போய் இங்க சொன்னா வேலை நடக்கல, நேரம் நம்ம யார்ட்டையே போயிடுவோம். அந்த அவங்க உம்மா நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு துணை அபூ ஹுரைரா இல்லைன்னு தான் நான் எவ்வளோ சொன்னேன், போகல. கடைசி நேரத்தில் இந்த நான் பால் கொடுத்த உரிமையில சத்தியமா சொல்றேன், போகக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டேன். அவர் பிடிவாதமா போறேன், நீ போமா நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் போறேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ரெண்டா வந்தாங்கல்ல, அபூ ஹுரைரா நீங்கள் வர வேண்டாண்ணா. ஏன் ரசூலுல்லாஹ்? திடீர்னு தனியாக சந்தித்து சொன்னாங்க, இல்லை வேண்டாம், நீங்கள் வேண்டாம், உங்கள் பேர் கிடையாது. பயண லிஸ்ட்டில் ஹஜ்ஜி பயணத்தில் இல்லாத மாதிரி ஜிகாத் லிஸ்ட்டில் உங்கள் பேர் எடுக்கப்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் மாட்டேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியுமா? சமீனா வாத்தான், அப்படியா நாயகமே உத்தரவு யார் ரசூலுல்லாஹ், இதே அடிமணிந்தேன் ஃபிதாக்க லப்பைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரசூலுல்லாஹ்ட்ட என்ன பேச்சு? லப்பைக், அப்படியே நாயகம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில் உஸ்மான் இல்லான்னு கூட்டு போல. உஸ்மான் இல்லான்னு பேர் புகாரில் 3வது இடத்துல இருக்குது பத்ரின்கிற பேரில். பத்ருக்கே போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதவியை கொடுத்துட்டாங்கல்ல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் புள்ள சோம் இல்லாமல் இருக்குது, கவனிச்சுட்டீங்க. அவங்களுடைய கணவர் தானங்க, மருமகளில் மூத்த மகள் யாரோ ஒஃபாத் ஆயிடுச்சு இல்லைங்க. உஸ்மான் அலி எல்லாம் பத்ருக்கு போகல, ஆனால் பங்கு கிடச்சி போச்சு, பணம் கிடச்சி போச்சு, பொருள் கிடச்சி போச்சு, பேர் கிடச்சி போச்சு, சொர்க்கம் கிடச்சி போச்சு, எல்லா அந்தஸ்தும் கிடச்சி போச்சு. ஆனால் போகாமலே பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரசூல்லா நீங்கள் வராதிங்க. இதில் வேற உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நன்மை கிடைக்கணும்னு எண்ணம்லாம் கிடையாது. ஆயுதம்லாம் போட்டுக்கிட்டு வெளியே ரெடியாக வந்து நிற்கிறாங்க. ஜானுபான் தோற்றத்தில், வாப்பா எல்லாத்தையும் கழட்டி வைங்க, இவ்வளோ கவனிக்க ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் இருந்து செய்தி வருது, ஜனாசா அடக்கிட்டு ஜன்னத்துல் பக்கியில் நிற்கிறாங்க. பத்ரில் ஜெயிச்சிட்டே நல்ல செய்தி வர நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு எங்கே நிற்கிறாங்க? சந்தோஷத்தில் சிரிக்கிற நிலையில இல்லை, மனைவியை ரசூலுல்லாஹ்வுடைய மகளை அடக்கிட்டு ஜன்னத்துல் பக்கியில் நிற்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹ் யாரை வச்சுட்டு போனாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு பேர் எங்கே வரும் பாருங்க, பத்ரில் பேரில் ஐனில் கடைசியிலே வரும். ஐனுங்கிறது எத்தனாவது எழுத்து? அதில் வராது. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தே அபூபக்கர், உமர், உஸ்மான் அவங்களே வந்துடும், 3வது ரேஞ்சிலே வந்துடும். எங்கே கலந்து கொண்ட ஆள் 313 போயாச்சு, கலந்து கொள்ளாத ஆள் 3வது ரேங்குக்கு வந்தாச்சு. ஏன்னா கலந்து கொள்ளலைங்கிற அடிப்படையில் இல்லை, ரசூலுல்லாஹ்வினுடைய எண்ணத்தின்படி அவங்க நியத்தால் கலந்து கொண்டுட்டாங்க. ஆனால் அனுமதி அவங்களுக்கு வீட்டில் கவனிங்க. அதானே விஷயத்துக்கு வரேன். உஸ்மான் அப்படி விஷயத்தை எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், என்ன விஷயத்துக்கு சொல்லிட்டு வந்தேன்? யமனுக்கு போங்க. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ் திரும்பி அனுப்பி விட்டாங்க, அவங்க அனுமதி கொடுத்தா நீங்கள் வந்தால் போதும். இதை விட இன்னொரு விஷயம், இதை பற்றி பேசினாலே 5 நாள் பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு 8 நாள் தான் இருக்குது. விஷயம் 1 வருஷத்துக்கு இருக்குது. அல்ல ஆயுள தான் தரணும். அதுக்கு தான் நான் பயானம் 5-5 நிமிஷம் இடையில கூட்டிக்கிறது. பயானை நீட்டுறது நம்ம நோக்கம் இல்லை. வந்துட்டோம், நீங்கள்லாம் பிஸ்னஸ்ன்னு இருக்கிறத விட மார்க்கத்திலையும் ஒரு ஜேப்பில் ஒரு ஓரத்தில் வைக்கணுங்கிறதுக்கு தான், பணத்தை ஒரு ஓரத்துலையும் மார்க்கத்தை ஒரு ஓரத்தில் வைக்கணுங்கிறதுக்கு தான் அவ்வளோதான் சொன்னது. சும்மா ஏதோ போனால் கொண்டங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே ஆடு அசை போட்ட மாதிரி நம்ம போன பிறகும் அந்த விஷயத்தை கேட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடு என்ன செய்யும்? போட்டதே தின்னதே எடுத்து திரும்ப அசை போடுமா என்னங்க? அந்த மாதிரி எடுத்து என்ன செய்துக்கணும்? நம்மளோட தீன் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உன் குடும்பத்தையே நரகத்திலேருந்து காப்பாத்துங்கிறான்ல. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உன் புள்ள குட்டிகளை எல்லாம் நரகத்திலேருந்து காப்பாத்துங்கிறான். அப்போ நம்ம புள்ள குட்டிகளை என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது, பாதை மாறிடக்கூடாது. நாம கேட்டு ரசித்த மார்க்க விஷயத்தை யாரையும் கேட்டு ரசிக்க வைக்கணும். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, மக்களே நீங்கள் சொன்ன விஷயத்தையெல்லாம் அங்கே மறந்துடாதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லிடுங்க, ஒரு விஷயமானாலும் சொல்லிடுங்க. இந்த தீனுங்கிறது நம்மளோடு முடியறது இல்லை, கியாமத்தினால் வரக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேரணும். சஹாபாக்கள் அதுக்காகவே சொந்த ஊரை விட்டுட்டு இன்னைக்கு இங்கே வந்து சாத் இப்னு அபீ வக்காஸுக்கு அவங்க இங்கேயே பிறந்தாங்க. இந்த தீனை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இங்கே ஷஹீதாங்க, வஃபாத்தானாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் அந்த விஷயத்தை மெசேஜை கொடுக்க வந்தவங்க தான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மெசேஜ் கொடுக்க வந்தவங்க தான், சம்பாதிக்கிறதுக்கு வரல. அதனால் அந்த ரொம்ப முக்கியமானதுங்க, அது மறந்துடக்கூடாது. எவ்வளோ குறிப்பு பாருங்க, பாதி பக்கம் கூட போல, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு மக்காவுக்கு போயிருந்தாங்க. மக்காவுக்கு போனால் ரொம்ப டயர்டானா, இப்போ நம்ம அன்றைக்கி போட்டில் போனால் ரொம்ப டயர்டாகி போச்சு. ட்ரெயினில் நமக்கு அவ்வளோ டயர்டு தெரியல. நம்ம டயர்டானால் நம்ம என்ன கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. அவங்க என்ன செய்வோம்? மக்காவில் போய் ஒட்டகத்தில் போய் டயர்ட் ஆகிட்டுனா என்ன செய்வாங்க? குதிரையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாக்கிங் போனோம்ல, ஒரு காற்று கிடைக்கட்டுன்ட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த குதிரை அதாவது ஒட்டகத்தினுடைய பயணம் வந்து கஷ்டமாக இருந்ததுனால, கஷ்டமாக இருந்தால் என்ன செய்வாங்க? மக்காவில் போய் இறங்கிக்கிட்டு குதிரை கழுதையில் ஒரு வாக்கிங் போவாங்க. கழுதையில் ஒரு வாக்கிங், மக்கா அதாவது ஒட்டகத்திலேருந்து வந்த கஷ்டம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குதுக்கா. அப்படி கழுதையில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா சொன்னோம். வந்த உடனே அழகான ஒரு தலப்பா கட்டியிருந்தாங்க. அந்த தலப்பாவையும் கையில் கொடுத்து, இந்த கழுதையும் கையில் கொடுத்து, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டு. கூட ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்னார், வேற ஒன்றுமே சொல்ல.
இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா சில பேர் ஜேப்பில் சில்லறையா தேடுவாங்க. சில்லறை அந்த இதில் போடுவோம்ல, சில்லறை இருக்கான்னு தேடுறது. அது மாதிரி தலப்பாயும் வாகனத்தையும் கையில் கொடுத்துட்டாங்க. வாக்கிங் போகிறதுக்கு அந்த கழுதையில் வந்துட்டு இருந்தாங்கல்ல, மக்காவில் வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கு. அப்போ கூட உள்ள கூட்டாளிகள் கேட்டாங்களாம், ஒரு 2 ரூபா கொடுத்துருக்க வேண்டியதானே, ஒரு 2 வெள்ளி கொடுக்க வேண்டியதானே, தலப்பாவையும் கலத்தி தலையில் போட்டு இந்த தலப்பாவையும் கலத்தி இந்த வாகனத்தையும் கையில் கொடுத்துட்டீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்களாம், வந்த ஆள் யார் தெரியுமா, எங்கள் வாப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய மகன், உமர்லானுடைய ஃப்ரெண்டுடைய மகன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய இன்னமின் அபர்ரி, ஒரு மனிதன் தன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று என்ன தெரியுமா, சிலத்துர் ரஜிலி அஹ்ல உத்தாபி, தன்னுடைய தாய் தந்தையினுடைய தன்னுடைய தந்தையினுடைய ஃப்ரெண்டு குடும்பத்தை கவனிப்பதும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நம்ம வாப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய குடும்பத்தை கவனிக்கிறதும் யாருக்கு செய்யறதுதான், நம்ம வாப்பாவுக்கு செய்யறது. இவங்க யாரு தெரியுமா, எங்க வாப்பாவுடைய ஃப்ரெண்டுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எங்க ஒரு மனிதர் தகப்பனை கவனிக்கிறது அந்த லிஸ்ட்ல உள்ளதுதான் எதுவும் தகப்பனுடைய ஃப்ரெண்டினுடைய குடும்பத்தை சொல்லிட்டு, உன் தகப்பன் இப்னு உமர்லாம் சொல்றாங்க, உங்க தகப்பனுடைய குடும்பத்தினுடைய ஃப்ரெண்டுடைய குடும்பத்தை நீ என்ன செய்து கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்க வாப்பாவுடைய உத்தன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், உங்க வாப்பாவுடைய ஃப்ரெண்டினுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். லா தக்தாஹு, அதுல உங்க சாப்பாடு கல்யாண ஃபங்க்ஷன்ல அவங்கள கட் பண்ணி விட்டுறாதீங்க. என்ன சொன்னாங்க, உங்க வாப்பாவுடைய ஃப்ரெண்டுகளையும் என்ன செய்யுங்க, சேர்த்துக்கங்க, அவங்கள கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணா யுத்ஃபியுல்லாஹ் நூரக்க, உங்க ஒளியை அல்லாஹ் அணைச்சிருவான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்க ஒளியை அல்லாஹ் அணைச்சிருவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வாப்பா அம்மாக்க காலம் சென்ற பிறகும் அந்த வாப்பா அம்மாவுடைய அந்த உறவுகளை, அந்த சொந்த பந்தங்களை என்ன செய்யணும், அவங்க ஃப்ரெண்டுகளை இனத்தை நம்ம என்ன செய்யணும், உறவுகளை பந்திகளை சேர்க்கணும். அவர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு, அவ ஃப்ரெண்ட்லாம் அவர் லிஸ்ட் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹயாத்தில் எங்கள் வாப்பா அம்மாவை கவனிக்கிறோம், ஒஃபாத்தான பிறகு வாப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது எந்த கடமையும் பாக்கி இருக்கா யார் ரசூலுல்லாஹ்? ஒரு சஹாபி கேட்டாங்க, ஹல் பக்கிய யார் ரசூலுல்லாஹ் பாத மூத்திஹிமா, எங்க வாப்பா அம்மாவுடைய ஹயாத்துல இருக்கு, ஹயாத்துக்கு பிறகும் பாக்கி எது இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒண்ணு என்ன இருக்கான்னு கேட்டுட்டீங்க, 4 விஷயம் இருக்கு. வாப்பா அம்மா இறந்த பிறகு அவர்களுடைய கடமைகள், ஒஃபாத்தான பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்கு, 4 இருக்கு. அதுவும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 1 அத்துவாஉ லஹுமா வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, அவர்களுக்கா என்ன செய்யறது, துவா செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது. அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா ஒலி துனூப வாலிதினா அப்படின்னு அவங்களுக்கா துவா செய்யறது. 2வது என்னன்னு சொன்னா இன்ஃபாது அகதிஹிமா, அவங்க ஏதாவது நமக்கு ஒப்பந்தம் பண்ணி இது இப்படி செய்யுங்க, இதன்படி தான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது அவங்க நம்மள்ட்ட எழுதி வச்சுட்டு போனா அதன்படி நம்ம செய்யணும். அவங்க காலத்திலேயே நான் போன பிறகு நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், ஏதாவது நம்மள்ட்ட ஏதாவது என்ன செய்திருந்தா ஒப்பந்தம் எழுதி வச்சுட்டு போனா அதன்படி தான் என்ன செய்யணும், செயல்படணும். இது நீங்க அப்படி செயல்படுறது அவங்களுக்கு நீங்க கவனிக்கிற மாதிரி. 2வது. 3வது இக்ராமு சதீகி விஹிமா, உங்க வாப்பா அம்மாவுடைய நண்பர்களை, உம்மாவா இருந்தா உம்மாவுடைய தோழி, வாப்பாவா இருந்தா வாப்பாவுடைய தோழர், இவர்களை நீங்க என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். இதுவும் உங்க வாப்பா அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய உபகாரம், அவர் ஒஃபாத்தானுக்கு பிறகு செய்ய வேண்டியது. 4வது சிலத்துர் ரஹமில்லத்தி, உங்க வாப்பா வழியில யாரெல்லாம் சொந்தமோ அவங்களையும், உங்க உம்மா வழியில யாரெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகறாங்களோ அவங்களையும் நீங்க காரியங்கள்ல சேர்த்துக்கிறோம். என்ன சொன்னாங்க, நம்ம சொல்றோம்ல, இவங்க எங்க உம்மா வழியில சொந்த வருது, இவங்க எங்க வாப்பா வழியில சொந்த வருதுன்னு சொல்றோமா என்னங்க, உங்க உம்மா வழியில யாரெல்லாம் சொந்தமாகறாங்களோ, உங்க வாப்பா வழியில யாரெல்லாம் சொந்தமா அவங்கெல்லாம் உங்க ஃபங்க்ஷன்கள்ல என்ன செய்துக்கறணும், இணைச்சிக்கறணும். இது அவர்கள் காலம் சென்ற பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம், கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, சொல்லி காட்டினான். அந்நியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாய் தோப்பன் அல்லாஹ் தஆலா சின்ன வயசுல எல்லாம் எடுத்துட்டான். இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எந்த ஒரு பகுதியிலும் ஓட்ட கிடையாது. அல்யௌம அக்மல்து லக்கும் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம் ஒரு பரிபூர்ணமானதுங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் ஒரு பரிபூர்ணமானது. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயமும் என்ன செய்ய முடியாது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல, தற்பொழுது அவங்க இறங்கி பின்னால் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டு தான் ரசூல்லாவோட ரவுலாவுக்கு பக்கத்தில் அடக்கப்படுவாங்க. ரசூல்லாவே சொன்னாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்கு இதுவரைக்கும் என்ன இல்லை,
அந்த விஷயம் அவங்க விஷயத்துல இன்னும் ஒரு நிறைவு இல்லை தானே, கல்யாணம் முடிக்கல இல்லை அவங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனுக்கு என்ன மாதிரி செய்யணுங்கிறதுக்கு தாய் தகப்பன் அவங்களுக்கு ஹயாத்தில் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரிங்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையர்களை கவனிக்கிற விஷயத்துல அவங்களுக்கு எங்க இருந்து முன்மாதிரி எடுக்கிறது? ஏன் இல்லை? ரசூலுல்லாஹ் பெத்த தாய் தகப்பன் தான் இல்லை, ஆனா பால் குடிச்ச தாய் தகப்பன் ஹயாத்தா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பால் குடிச்சாங்க? ஹலீமத்து சாதியா அம்மாட்ட பால் குடிச்சாங்க. அவருடைய கணவர் பனு சாயிதா குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினாங்க தெரியுமா? மிஷ்காத் ஷரீஃப்ல ஹதீஸ் நிக்காவுடைய பாடத்தில் வருது, திருமணத்தினுடைய பாடத்தில். அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நான் உட்கார்ந்துருந்தேன், ஒரு வயசான கம்மா வந்தாங்க, ஒரு வயசான ஒரு பெரியம்மா வந்தாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் எழுந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பெரிய ஆளுக்கு எழக்கூடாதுங்கிறான் இன்னைக்கு நசீபு கட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்ச தாய், பெத்த தாயா இருந்தா ரசூல் எவ்வளவு மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை விட்டு எழுந்தார்கள். எழுந்து தன் இடத்துக்கு இடம் கொடுத்தான். தான் உட்காரக்கூடிய இடத்துல என்ன செய்தான்? உட்கார வச்சு தான் போட்டிருந்த பொன்னாடை, இன்னைக்கு ஆஜிகளுக்கு போனா பொன்னாடை போட்டுறான், ஹஜ்ஜுக்கு போனா கடமை செய்யறதுக்கு பொன்னாடை போத்துறாங்கன்னு கேலி பண்றான் படுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டிருந்த அந்த பொன்னாடையை அந்த அம்மாவுக்கு என்ன செய்தாங்க? போத்துனாங்க. ஃபல்பஸஹு ரிதாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுடைய ஹதீஸுங்க, சிஹாவு சித்த ஆதாரபூர்வமான கிரந்தம் அது. தன்னுடைய மேலே போட்டிருந்த சால்வையை யாருக்கு தன்னு போத்துனார்கள்? ஹதீஜா அம்மாவுக்கு கல்யாணம் வந்தாங்க. கல்யாணம் நடந்துச்சுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு வந்தாங்களாம் அலிமத்து அம்மா. மொய் யார் வைப்பா? கல்யாணத்துக்கு வந்தாலும் தானே வைப்பா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா கொடுப்பாங்க. ஹதீஜா கல்யாணத்துக்கு வந்தாங்க, தப்புள்ள கல்யாணம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்க. 40 ஆடு கொடுத்து விட்டாங்களா வந்தவங்களுக்கு. காயல் படத்தில் அல்வா போடுறீங்கல்ல, யாராவது கல்யாணத்துக்கு வந்த பேரை போட்டு வந்தவங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு அல்வா பாஸ். ஏன்னா நம்ம ஐயம்பேட்டை தொழுவும்போது அதுக்கு கேக்கு பரிசலுங்க, அங்கெல்லாம் கேக்கு பெசலுங்க, அல்வா பெசல். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு கொடுத்தாங்களே, 40 ஆடு தன் அம்மாவுக்கு. இன்னொரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயசான ஒரு பெரியவங்க வந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இவங்க தான் எனக்கு பால் குடிச்ச வாப்பா, இவங்க மனைவிட்ட தான் நான் பால் குடித்தேன், எனக்கு பால் குடி வாப்பான்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹயாத்தில் செய்யாட்டாலும் ரசூலுல்லாஹ் முஸ்லீமில் வருது, எல்லா கிதாபில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு தன்னுடைய ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மக்காலிருந்து மதீனாவுக்கு வர்ற வழியில் ஒரு இடம் வந்தது, அபவா என்ற இடம். வந்த உடனே தேம்பி தேம்பி அழுதாங்க. நாங்களும் சேர்ந்து நின்று அழுதோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஏன் நாயகமே அழுகிறீங்க? எங்கள் உம்மாவுடைய கபர் இங்கே இருக்குது, அதனால நான் அழுதேன்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விபரம் வர்றதுக்கு முந்தி தாய் இல்லைங்க. அப்படி இருந்தும் அந்த தாயின் மீது எவ்வளோ பாசம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வளர்க்குறத பார்க்குறோம், நம்மளை படிக்க வைக்கிறத பார்க்குறோம், நல்ல நிலையில் நம்மளை சம்பாதிக்க வச்சு கொடுக்க பார்க்குறோம், நமக்கெல்லாம் நிறைய துவா செய்கிறத பார்க்குறோம், நம்மளை பெரிய ஆளாக்குறத பார்க்குறோம். இத்தனையும் பார்த்து கூட தாயை மறந்துடும். அவங்க எதையுமே பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம தாய் நமக்கா என்ன கஷ்டப்படுற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன செய்யறது இல்லை, தாய் சென்டிமெண்ட், நம்முடைய மனைவியினுடைய அந்த உறவு வந்த உடனே இது நமக்கு புளிக்க ஆரம்பிக்குது இல்லை. நீங்கள் எத்தனையோ பேர்களுக்கு பார்க்க தானங்க செய்கிறோம். ஆனால் ஏதோ காயல் பட்டத்தில் உள்ள பொம்பளைங்க இல்லோ அவங்க வீட்டில் தாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு தாயோடு இருக்கிறது ஏதோ அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறது யாரு கூட தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட யாரும் நம்ம அங்கே இருக்கிற நம்ம ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார், நம்ம மனைவி அவங்க நம்ம கூட இருக்கிறத விட அதனால அவங்க வாப்பமாக கூட இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. ஆக ஒரு வகையில் நாம் அவங்களுக்கு பணத்தை அனுப்பி எதுக்கு தான் செய்ய முடியும். ஆனால் கூட இருந்தே பணிவிட செய்யறதுங்கிறது பெண்களுக்கு தான் உங்கள் ஊரில் பாக்கியம் கிடைக்குது. உங்கள் ஊரில் இந்த ஐயம்பே அந்த சாதனாப்பட்டணம் கீழக்கரையில் மட்டும்தானே அந்த மாதிரி இருக்குது. சரி, அது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. நாயகமே ஏன் அழுகிறீங்க ரசூலுல்லாஹ்? இல்லை, எங்கள் உம்மா அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்லாட்ட அவங்களுக்கா பாவமன்னிப்பு தேடுறதுக்கு அனுமதி கேட்டேன், அல்ல எனக்கு அனுமதி தரல. அல்ல அவங்கள்ட்ட ஜியாரத்து பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டேன், அல்ல அனுமதி தந்துட்டான். பாவ மன்னிப்பியா இந்த அனுமதி கொடுக்கல, அதனால அவங்க பாவிகள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சியாரத்துக்கு அல்லாஹ் அனுமதிச்சதே அவங்க காஃபிர்கள்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஏன் பாவம் அவங்களுக்கு பாவ மன்னிக்க அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாவ மன்னிப்பிற்கு அனுமதிச்சிருந்தா அவங்க காஃபிருங்கிறது நிரூபணம் ஆயிரும். பாவியா இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யல, பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அனுமதிக்கலாம். அப்போ பாவிகளே அல்ல, நல்ல எண்ணம் வையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு தாயின் மீது நம்ம நல்ல எண்ணம் வையுங்கள். அவங்க பாவிகள் இல்லை. பாவிகளுக்கு போய் அல்லாஹ் மக்ஃபிரஹு சொல்லலாமா? இப்போ இன்னைக்கு வலிமார்களுக்கு துவா ஓதுறோம்,
அல்லாஹ் மஹ்ஃபில் சவா மாக்கரன் அல்லாஹ் மஹ்ஃபில் ஒரு சில மடையர்கள் எப்படி துவா கேட்குறது அல்லாஹ் மஹ்ஃபில் வராங்க என்ன அல்லாஹ் மஹ்ஃபில் வர அவுலியாக்களுக்கு போய் அவுலியாக்களுக்கு அப்படியே துவாகிறது அவுலியாக்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் தெரியுமா ஷாபாக்களுக்கு ரசூல்லா எப்படி சலாம் சொல்லுவாங்க தெரியுமா ஸலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் வ நிஅம உக்பத்தார் பொது கபர்ஸ்தானுக்கு சொல்ற சலாத்தை வலிமார்களுக்கு சொல்லக்கூடாது ஷாபாக்கள் உஹது சுஹதாக்களுக்கு ரசூல்லா ஜியாரத் வரும்போதெல்லாம் எப்படி சலாம் சொல்லுவாங்க ஹதீஸ் கிதாபில் எப்படி வருது ஸலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் வ நிஅம உக்பத்தார் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இதெல்லாம் மலக்குமார்கள் சொர்க்கத்தினுடைய ஹவுஸில் வந்து சொல்லுவாங்களாம் அதை ஷாபாக்களுக்கு ரசூல்லா சொன்னாங்க மதீனா உஹதுல சொர்க்கவாசிகளுக்கு மலக்குமா வந்து சொல்லுவாங்க ஸலாமுன் அலைக்கும் அஸ்வர் ஃபுனியாம கொத்தார் நீங்கள் பொறுத்ததனால் உங்களுக்கு சொர்க்கத்து ஹவுஸ் கிடைத்திருக்கிறது சாந்தி நீங்கள் இருக்கும் ஹவுஸ்லேயே நல்ல ஹவுஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லுவாங்களாம் வலிமார்களுக்கு சொல்லும்போது அதைத்தான் சொல்லணும் அதே பொது கபர்ஸ்தான போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌம மோமினின் ஃபைன்னக்கும் சாபிக்கும் வைன்னா இன்ஷா அல்லாஹ் லாய்க்கு நீங்கள் முந்திட்டீங்க நாங்கள் பிந்தி வர போகிறோம் இது பொது கபர்ஸ்தானுக்கு சொல்கிறது ரசூல்லாக்கு போய் நிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமின் ஃபைன்னக்கும் சாபிக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அங்கே அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறதுலாம் ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸபர்து வ நிஅம உக்பத்தார் சரி விஷயத்துக்கு வரேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக தாய்க்கு என்னென்ன உபகாரம் செய்யணுங்கிறத மட்டும் சொல்லும்போதே நேரம் ஆகிப்போச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை நம்ம இன்னொரு நாள் தூக்கியே ஆகணும் ரசூல் தாய் தந்தையருக்கு உபகாரம் இதோட முக்கியமான சப்ஜெக்டே நான் ஒன்றும் பேச ஆரம்பிக்கல இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் தாய்க்கு உபகாரம் செய்கிறதுக்கு செய்தவங்க செய்ய பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன குறிப்பாக தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நிகழ்ச்சியே இன்னும் ஆரம்பிக்கலை அப்படி செய்தவங்களுக்கு யாருக்கு என்ன பாக்கியம் கிடச்சிது தாய் தந்தையை கவனித்தவங்களுக்கு யாருக்கு என்ன கிடச்சிது சில பேருக்கு சொர்க்கம் கிடச்சிது சில பேருக்கு நீண்ட ஆயுள் கிடச்சிது சில பேர்களுக்கு துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடச்சிது இப்படி நிறைய வருது யார் யாருக்கு என்னென்ன கிடச்சிது இப்னுல் முன்கதிர்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தாள் புகாரி இமாம் முஸ்லிம் இமாமை தவிர திருமிதி இமாம் அபூதாவுத் இமாம் நசை இமாம் இப்னு மாஜா இமாம் எல்லாருமே அவங்களுக்கு மாணவர் தான் யாருக்கு முகமது இப்னு முன்கதிர்ங்கிற பெரியவங்களுக்கு மாணவர் தான் அவங்க சொல்கிறாங்க நான் எங்கள் உம்மா தூங்கும்போது காலை தடவி விட்டு கொண்டே இருந்தேன் அவங்க தூங்கும்போது என்ன செய்து கொண்டே இருந்தேன் காலை அமுக்கி விட்டே கொடுத்துருக்கேன் நீ காலை அமுக்கி விட்டுருக்கிறோம்லாம் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி முட்டு வலி பார்த்து கஷ்டமாக படுறாங்களே காலை தடவி விட்டு கொண்டு இருந்தேன் என்னுடைய சகோதரர் அபூபக்கர் நைட்டு முழுவதும் தொழுது கொண்டிருந்தார் நான் எங்கள் உம்மாவுக்கு காலை தடவி விட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய சகோதரர் அபூபக்கர் முன்கதிர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் என்னுடைய சகோதரர் நைட்டு வணங்கின வணக்கத்தை விட நாமும் வணங்கியிருக்கலாமே நம்மளை விட அவர் நன்மை நிறைய அடிச்சிட்டாரே நாம் இப்படி செய்துட்டோமே எனக்கு என்ன வரல அதை விட நாம் நல்ல சிறந்த பணியில் தான் நம்ம இருந்துட்டு நம்ம இறக்கையில சொன்னலே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க போருக்கு வராதிங்க உங்கள் உம்மா வேண்டாங்கிறாங்க அதெல்லாம் அஜிரி இந்த அதிகமான கூலி அவங்கள்ட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அப்போ அவங்க தனியாக எங்களுக்கு சகோதரர் வணக்கம் செய்கிறாரே நம்ம காலை தடவிட்டான் காலை அமைக்கிட்டு இருக்கிறோமேங்கிறத விட இதுதான் எனக்கு சிறந்ததாக தெரிஞ்சுது அவர் நன்மை செய்தாலும் நம்ம தான் உயர்ந்த நன்மையில் இருக்கிறோம் நான் நினைத்து கொண்டேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தோப்பனுக்கு மென்மேலும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக மருவமானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக நமக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு